இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சாரி மேம், சாரி மேம். அறிவில்ல. ஏய், வாட் இஸ் திஸ்? இதுக்கு இப்படி அடிக்கிற? சென்ஸ் இல்ல? அவர் என்ன வேணும்னேவா பண்ணாரு? ஏதோ ஸ்லிப்பாகி விழுந்துருச்சு, அதுக்கு போய் அடிப்பியா? பாரு, நமக்கு கீழே வேலை பார்க்கறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது மட்டும் இல்லை, அவங்களுக்கான மரியாதையும் அவங்களுக்கு கிடைக்கும். தப்பு செஞ்சா அதை திருத்தணும், மறுபடியும் அந்த தப்பு நடக்காம பார்த்துக்கணும். அதை விட்டுட்டு இப்படி மிரட்டக்கூடாது, இப்படி அவமானப்படுத்தக்கூடாது. பணம் இருக்குங்கிற திமிருனால அவங்களுக்கு கீழே வேலை பார்க்கறவங்களை எல்லாம் மதிக்காம ரொம்ப கீழ்த்தரமா பயங்கரமா கொடுமைப்படுத்தி பாப்பாங்க. என்னது, இவருக்கு கீழே வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் இவ்வளவு மரியாதை கொடுக்கறாரு? சாரி சார், நீங்க எப்படி ரியாக்ட் ஆவீங்கன்னு தெரியாது, அதான் அடிச்சிட்டேன். எதிர்பாராம நடந்த மிஸ்டேக், விட்டுருங்க. சாரி சார். சித்தி சொன்ன மாதிரி இவருக்கு கெட்ட குணம்லாம் இல்ல. இவர் கஷ்டத்துல இருக்கவங்களுக்கு இவ்வளவு உதவி செய்யறாரு. லக்ஷ்மி, வாஷ்ரூம் பக்கத்துல தான் இருக்கு, போய் கிளீன் பண்ணிட்டு வா. ஹலோ, நீ எங்க இருக்க? அது ஷாலினி. என்ன இன்னும் வீட்டுக்கே வரல? நான் இன்னும் அவர் கூட தான் இருக்கேன். ஓஹோ, இப்பவே அவர் ஆயிட்டாரா? ஷாலினி, ஷாலினி, ஸ்பீக்கர் ஆன் பண்ணு. இவ்வளவு நேரம் அங்க என்ன நடந்துச்சுன்னு போன் பண்ணி எங்ககிட்ட சொல்லணும்ல. அது ஷாலினி, இங்க அவரு. அது இருக்கட்டும், இது வரைக்கும் அவன் யாரு, அவன் குணம் என்னன்றதெல்லாம் உனக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்ல. சித்தி, நான் சொன்ன எல்லா குணங்களும் அவன் கிட்ட இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு இன்னும் அவன் கூடவே இருக்க? எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு வர வேண்டியது தானே? சித்தி, நீங்க சொன்ன மாதிரி அவர் ஒன்னும் தப்பானவர் இல்ல. நிஜமாதான் சித்தி, நீங்க சொன்ன எந்த குணங்களும் அவர்கிட்ட இல்ல. ரொம்ப நல்ல மனுஷனா இருக்காரு. உனக்கு மூளை கெட்டு போச்சா? அவனை பத்தி உனக்கு சரியா தெரியலன்னு நினைக்கிறேன். நீ அதையெல்லாம் ஒழுங்கா கவனிச்சிருக்க மாட்டேன். இல்ல சித்தி, இப்பதான் அவரை பத்தி நான் புரிஞ்சுக்கிறேன். சரி சித்தி, நான் அப்புறமா உங்களுக்கு கால் பண்றேன். லட்சுமி, லட்சுமி,